இந்த வீடியோவில் வைப் கோடிங் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக தமிழில் கற்றுக்கலாம் அதை பற்றி பேச போகிறோம். அண்ட் என்னோட கோல் என்னென்னா இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்மெண்ட் அதை கற்றுக்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த யூடியூப் சேனலோட கோல், இந்த பிளேலிஸ்டோட கோல், இந்த வீடியோவோட கோல் எல்லாமே. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி இதை நான் சொல்லிடுறேன். I'm not going to help you become the world's best software engineer. உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம்ஸ், கோடிங் இன்டர்வியூஸ் கிராக் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் நான். அதுக்கெல்லாம் வேறு யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, வேறு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, வேறு கோர்சஸ் இருக்குது, நீங்கள் அங்கெல்லாம் சேர்ந்து கற்றுக்கலாம். ஆனால் மை கோல் இஸ் டு ஹெல்ப் யூ டீச் த பேசிக்ஸ் ஆஃப் கோடிங். அண்ட் அது எதுக்கு பேசிக்ஸ் ஆஃப் கோடிங் எதுக்கு அப்படின்னா, டு ஹெல்ப் யூ பிகம் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட் ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்பர். அதுதான் என்னோட கோல். அதை நோக்கி தான் நாம் ஓட போகிறோம். ஆல்ரைட், வித் தட் செட் we are going to use 100% வைப் கோடிங். ஒரு ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்பரே ஏஐ யூஸ் பண்ணாமல் கோடு இருந்துன்றது இட் இஸ் அப்சீன். ஸோ never ever do that. நாம் we are going to use 100% வைப் கோடிங். ஏஐயை வேலை வாங்கி தான் கோடு எழுத போகிறோம். நாம் கோடை மெமரைஸ் பண்ண போகிறது கிடையாது. அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா காலத்து டெக்னிக்கு, நம்பியார் காலத்து டெக்னிக்கு. நாம் வைப் கோடிங் யூஸ் பண்ணி மட்டும்தான் கோடு எழுத போகிறோம். ஒரு ஸ்டெப், ஒரு லைன் கூட நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஹேஷ் இன்க்ளூட் stdio.h நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர்லாம் எழுத தேவையில்லை. எனக்கும் தெரியாது, எழுத வேண்டாம். எப்படி அதெல்லாமே பண்ணாமல் ஒரு நல்ல ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்பராக ஆகலாம் அப்படின்றத கற்றுக்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்பர்னால் என்ன அப்படின்ட்டும் கேட்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கலாம். இதுக்கு அடுத்து வர வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கிளாரிட்டி வரும். அண்ட் அதை பற்றி நான் ஃப்யூச்சரில் நல்ல வீடியோஸ் போடுறேன். ஸோ என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆல்ரைட், என்னோடய பிளான் என்னென்னா, இந்த ஜாவாஸ்கிரிப்டை உங்களுக்கு 20 பார்ட் சீரீஸாக சொல்லிக் கொடுக்கணும். வைப் கோடிங் யூஸ் பண்ணி நம்ம ஜாவாஸ்கிரிப்டை 20 பார்ட் சீரீஸாக சொல்ல போகிறோம். எல்லாமே 100% தமிழில் சொல்லிக் கொடுக்கணும்ட்டு. அண்ட் இப்போதைக்கு என்னோட ஹை லெவல் ஓவர்வியூ பிளான் தான் 20 பார்ட் சீரிஸ். ஃபியூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாம். நான் ஓவர் டெலிவர் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா அது 20 பார்ட்டுக்கு மேலேயும் போகலாம். ஸோ இந்த வீடியோ கீழே அந்த பிளேலிஸ்ட்டை நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். என்னோட சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கும், போய் பாருங்கள். ஒரு 5-6 வீடியோ தான் இருக்குன்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஆர் நீங்கள் நான் 100 வீடியோலாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சீரீஸை நான் முடிச்சிருப்பேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ நீங்கள் போய்ட்டு ஃபுல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கலாம். அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்யூச்சர் கண்டென்ட் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா, ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்மெண்ட் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரைட், என்னோடய பிளான் என்னென்னா, we are going to first run JavaScript ஆன்லைனில் எப்படி ரன் பண்ணுறதுன்ற பார்ப்போம். அதுக்கடுத்து உங்களோட ஃபர்ஸ்ட் வைப் கோடிங் ப்ராஜெக்டை பில்டு பண்ண போகிறீங்க. எல்லாமே தமிழில் கற்றுக்கிட்டு பண்ண போகிறீங்க. அண்ட் ஜாவாஸ்கிரிப்டோட எல்லா பேசிக்ஸும் கற்றுக்க போகிறீங்க. லெட்னா என்ன, கான்செப்ட்னா என்ன, நம்பர்னா என்ன, ஸ்ட்ரிங்னா என்ன. இப்போ எல்லாத்தையும் கேட்குறதுக்கு என்னடா இது இங்கிலீஷில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு என்னென்னவோ புரியாத பாஷையில் பேசிகிட்டு இருக்கான்ட்டு உங்களுக்கு கேட்கும். எனக்கு தெரியுது, ஐ கேன் ஹியர் யுவர் மைண்ட் வாய்ஸ். பட் டோன்ட் வரி, இதெல்லாம் என்னன்றதை ஈஸியாக ப்ராப்பராக புரிகிற மாதிரி தமிழில் உங்களுக்கு புட்டு வைக்கிறேன். தட் இஸ் த பிளான். ஓகே, அதுக்கப்புறமா சாட் ஜிபிடி மாதிரி LLMs இருக்கு இல்லையா ஆன்லைனில், கிளாடு, பெர்ப்ளெக்சிட்டி, கிராக்கு, டீப்சீக்கு நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் எப்படி நீங்கள் உங்களோட கோச்சாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதை கோடு எழுத சொல்லி வேலை வாங்கலாம், தட் இஸ் குட். ஆனால் அதையே கோச்சாக மாற்றி எனக்கு சொல்லித்தா, எனக்கு இதெல்லாம் பண்ணி கூட எனக்கு இது புரியலை அப்படின்ட்டு அதுக்கிட்டே நீங்கள் கேட்டு வேலையும் வாங்கி கற்றுக்கவும் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் பேசுவோம். அண்ட் எல்லா ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸும், ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, மேத், லாஜிக்கு, கம்பேரிசன்ஸ், ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன, ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன, அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இஃப் எல்ஸ், ஸ்விட்ச், ஃபார் வைல், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஜேஎஸ் பக்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட் பக்ஸ் எப்படி சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக டீபக் பண்ணுறது, கன்சோல் யூஸ் பண்ணி, ஸ்டாக் ட்ரேசஸ் யூஸ் பண்ணுறி, எல்லா டிப்ஸையும் பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸு, ஹேரோ ஃபங்க்ஷன்ஸு, டைமிங்கு, செட் டைம் அவுட், செட் இன்டர்வல், அந்த மாதிரி விஷயங்கள், ப்ராமிசஸ்ஸு, ஏசிங்க், அவைட்டு, ஜாவாஸ்கிரிப்ட் எரர்ஸ், ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ட்டு, ஜேசான், ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்மெண்ட்டுக்கே ஜேசன்னா என்ன, HTTPனா என்ன, பப்ளிக் ஏபிஐஸ்னா என்ன, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறமா வாட்ஸ் நெக்ஸ்ட் அதை பற்றியும் பேச போகிறோம். ஏன்னா நம்மளோட கோல் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்மெண்ட்டு. இப்போது அதுக்கான முதல் ஸ்டெப்பை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். முதல் ஸ்டெப் என்னது, டு பிகம் குட் டீசென்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கோடர் யூசிங் வைப் கோடிங். அவ்வளோதான்.
முதல் ஸ்டெப் தான், பேசிக்ஸ் தான். இதுக்கு அடுத்து நம்ம போனோம் இல்லையா? ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஹிண்ட் உங்களுக்கு தரேன். இட் இஸ் ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்மெண்ட். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ன்ட்டு நம்ம போக ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட் முதல் ஸ்டெப் ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸை கற்றுக்கலாம். அதுக்கடுத்துட்டு போக ஆரம்பிக்கலாம். தட் இஸ் த பிளான். ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி அமேசிங் கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. I will see you in another video. This is Alex signing off. Take care. Bye-bye.